வைஷ்ணவின்னு ஒன்று இருக்குது பாருங்க, சொல்லியிருக்கு. நான் போய் குழந்தைங்கள பார்த்தேன், குழந்தைங்கள ஜாலியா இருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படி 43 பிள்ளைங்க பள்ளி உளுந்த சாப்பாடுல வாந்தி மயக்கம் வந்து உயிருக்கு பயந்துட்டு படுத்து கிடக்குறாங்க. பேரண்ட்ஸோட நிலைமையெல்லாம் பாருங்க, கொந்தளிச்சுட்டு கிடக்குறாங்க வெளியில. இவங்க சொல்றாங்க ஜாலியா இருக்காங்களாம் பெட்ல. நான் சொல்றேன் இவங்க இந்த ஊபிஸ்ங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் இந்த பள்ளி உளுந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பெட்ல படுத்து கிடந்தா இவங்க இந்த மாதிரி என் பிள்ளைங்கலாம் ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா ஒரு முட்டு குடுக்குறதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? நீங்க இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்ச்சி நடத்தி காலையில வச்ச சாம்பார நைட்டு டிடிய வச்சு சாப்பிட வச்சு, சார் வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க சார்ன்னு சொல்லி முதல்வருக்கு ஃப்ளைங் கிஸ்ஸ பறக்க விட்டாங்கல்ல டிடி. அவங்க கிட்டலாம் கூப்பிட்டு இந்த சாப்பாடை கொடுக்கணும். எப்போ இதுலன்னு தெரியுதுல, வெறும் விளம்பர மாடல், ஃபோட்டோ ஷூட்டு, விளம்பரத்திலே இவங்க ஆட்சியை முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதான் உதயநிதி சொல்லியிருக்காரு பாருங்க, ஓட்டு கேட்டு தொகுதிக்காக தனியாக போகணுமா அப்படிங்கிற அளவில் நாங்கள் இருக்கோம், அவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு திமிர் தண்டம் வந்து மண்டையில ஏறி கிடக்குது. அடுத்து ஸ்டாலின் அவரும் சொல்றாரு, நாள்தோறும் எண்ணற்ற நலத்திட்டங்களை செஞ்சு 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 என்னதான் நான் நல்லது செஞ்சேன்னு எனக்கே மறந்துடுச்சு அப்படிங்கிறாரு. இல்லைன்னா மட்டும் இவர் அப்படியே கலைஞர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 600 இது அப்படியே மனப்பாடமா சொல்லிடுவாரு. கேவலமான ஒரு ஆட்சி, திரும்புற பக்கம்லாம் பிரச்சனை மக்களுக்கு. இதோ இந்த மாதிரி 43 பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குது, 2.5 வயசு பிள்ளைய கொண்டு வச்சிருக்கிறாங்க. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 7 வயசு பிள்ளைய கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. திரும்புற பக்கம்லாம் வெட்டு குத்து கொலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் என்ன பண்ணுறாரு, நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அளப்பற கிளப்புறோன்னு டான்ஸ் ஆட உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அளப்பற கிளப்புவாங்க தமிழக மக்கள், ஓட்டுக்கு போட கேட்டு வருவீங்கல்ல, அப்போ தமிழக மக்களோட அளப்பற என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நீ கட்சி நிர்வாகியை வர வைக்கிறதுக்கே பஸ் அரேஞ்ச் பண்ணி காசை கொடுத்து கோட்ரு கோழி பிரியாணி, அதில் வேற அதுக்குன்னே செட் ப்ராப்பர்ட்டி ஒரு பேச. அந்த மகளிர் மாநாட்டுக்கு ஒரு லேடி வந்தது, அதுவே பிரியாணி போட்டாங்கோ, பிஸ்கட் கொடுத்தாங்கோ, தண்ணி கொடுத்தாங்கோ அப்படின்னு ஒன்று எடுத்து காமிச்சிச்சு. விஜயில் அதெல்லாம் கொடுத்தாங்களா, இதெல்லாம் கொடுத்தாங்களான்னு. அதே அம்மாவை திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பாருங்க, நான் பீஸை கடிச்சு காட்டுறேங்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்காக சமைச்சதா சொல்றாங்க. மட்டன் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோ, எவ்வளோ 1 லட்சம் கிலோ எடுத்ததா வந்து ஒன் இண்டியா பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க. 1 லட்சம் கிலோ மட்டன்னா எவன் அப்போ விட்டு காசு? இந்த வேலை வாங்குறேன்னு சொல்லி நேரு என்ன பண்ணாரு, இப்போ 2300 கோடி ஸ்கேம் வந்ததுல வேலை வாங்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி இந்த சொல்லுவாங்க பாரு, அந்த படத்துல சொல்லும்ல அந்த அம்மா, ஐயோ நான் கொடுத்த தாய்ப்பால்லாம் அப்படி ரத்தமா ஓடுதே அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களோட ரத்தமும் வேர்வையும் இவங்க மாநாட்டில் பிரியாணியா ஓடுது. யார் அப்போ விட்டு காசு? நம்ம கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு சுருட்டி எடுத்த காசை எடுத்து 10 லட்சம் பேருக்கு பிரியாணி. சிலிண்டர் மட்டும் 1200 சிலிண்டரு. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயாவது வந்துச்சுன்னு புரியுதா? அப்போ 1200 சிலிண்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? 1200 சிலிண்டர் வச்சு கிட்டத்தட்ட இப்போ பிரியாணி மட்டுமே 10 லட்சம் பேருக்கு 1,20,020 கிலோ வந்து மட்டனு. அப்போ அதுக்கு சிக்கன் எவ்வளோ போட்டிருப்பாங்க, அரிசி எவ்வளோ, எத்தனை பேர் சமைச்சிருப்பாங்க, எங்கேருந்துங்க வருது இவ்வளோ காசு? யார் வீட்டு காசு? இவ்வளோ பிரம்மாண்டமாக நான் பண்ணுறேன், பிரம்மாண்டமாக பண்ணுறேன்னா எதுக்கு? பொதுமக்களுக்கு கூட்டு அந்த பிரியாணி கொடுத்தீங்களா? கிடையாது. அதுவும் உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கே. அதுலேயும் நிறைய இடங்கள் என்னென்னா கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணிகள்லாம் அங்கங்கே தூக்கி எடுத்து அது வேற குமிஞ்சு கிடக்கு ஒரு பக்கமாக. அதில் இவங்க பிளான் பண்ணது 10 லட்சம். கட்சி நிர்வாகிகளே அங்கே 1 லட்சம் பேர் கூட வரல. பாதி ஸ்டேடியத்துக்கு மேலே அந்த இடம் ஃபுல்லாக காலியாக கிடக்கு. அப்போது உன் கட்சிக்காரனே நீ நடத்துகிற மாநாட்டுக்கு வரமாட்டேங்கிற அளவுக்கு காரி துப்புற நிலைமையில தானே இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு எலெக்ஷன் நெருங்கிருச்சு. எல்லா கட்சியிலையுமே மித்த நேரம் கொஞ்சம் அப்படியே அசம்பந்தமாக இருந்தாலும் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாரும் தீயாக இருப்பாங்க. ஆனால் திமுக கட்சிக்காரங்க இன்றைக்கி கூட்டணி கட்சி உங்கள் கட்சியில் இருக்க மாநாட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்கே கூட்டணிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை. ஏடிஎம்கேலேருந்து வரவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு அவங்களுக்குலாம் நீ வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது. அது இல்லாமல் இந்த ஷேர் ஆட்டோவில் ஏற்றுவாங்கல்ல, அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கம்மா நீ ஏற்று, அம்மா நீ தள்ளி உட்காந்து நீ ஏற்றுங்கிற மாதிரி 21 கட்சியை கூப்பிட்டுட்டு இப்போ எப்படி தெரியுமா சோஷியல் மீடியாவில் ஓட்டுறாங்க? தண்ணி கேன் போட வந்தாங்கன்னா அறிவாலயத்துக்கு தண்ணி கேன் போட பண்ணு வச்சுக்கோ, தம்பி வாப்பா உனக்கு ஒரு கூட்டணி தரேன், ஒரு சீட்டு தரேன்னு கூப்பிட்டுக்கிறது. எவனா சாப்பாடு ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்ண வந்தானு வச்சுக்கோ, தம்பி வாப்பா உனக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லி அவனை கூட்ட வச்சுருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. 5 வருஷம் நீங்கள் தான் ஆட்சி நடத்திருக்கீங்க. ஐயோ நான் என்ன நல்லது செஞ்சேனே என்னால் சொல்ல முடியலையே, அவ்வளோ நல்லது செஞ்சேனேங்கிறீங்க. அவ்வளோ நல்லது செஞ்சால் போங்க பொதுமக்கள்கிட்ட போய்மா, இந்த வருஷம் 5 வருஷத்தில் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் சொல்லுங்க. என்னத்தை சொல்லுவீங்க? அந்த ஆத்தாவையோ சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இடியல் பயணம் அது கொடுத்துருக்கோம், காலேஜ் பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய், காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபாய். இதை தாண்டி நீ என்ன சொல்லுவ? இந்த 5 ஸ்கீமை தாண்டி நீ என்ன பண்ணீங்க? இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இதுக்கும் கையில் இருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணலாம், அது இல்லாமல் எல்பிஜிக்கு இது பண்ணலான்னு. அது என்ன சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டு? 21 நாளில் வர சிலிண்டரு 25 நாளில் வரும்னு இருக்காங்க. 4 நாள் டிலே. 4 நாளில் என்ன ஆக போகுது?
இதே நீங்கள் 4 நாள் இல்லைன்னா அந்த 4 நாளைக்கு உண்டான பேக்கப் அவங்ககிட்ட இல்லையா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோலார் அடுப்பு நிறைய பேர் வீட்டில் இருக்கு. ஏன் மக்களை பதட்டப்படுத்தி நம்ம மக்களோட மனநிலை எப்படின்னா, இந்த கோவிட் டைம் வந்துச்சு பாருங்க. நாளைக்கு லாக்டவுன் அப்படின்னோன்னே இன்னைக்கு போய் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு வந்து போட்டாங்க. 2 மாதம் 3 மாதத்துக்கு வீட்டில் இருக்கு. அதுக்கப்புறமா கடை திறந்துருக்கும். உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வரும்னா கூட மக்களுக்கு பயம், கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு. ஸோ அப்படிதான் இன்னைக்கு சிலிண்டருக்கு என்ன பண்ணிட்டாங்க, தாராளமா 100% உங்களுக்கு வந்து வீட்டுக்கான சிலிண்டர்கள் தங்கு தடை இல்லாம வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே வேணும்னே இவங்க என்ன பண்றாங்க, இந்த அன்னபூர்ணா ஹோட்டல்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு லெட்டர் இதில் அனௌன்ஸ்மெண்ட், எங்களுக்கு தட்டுப்பாடா இருக்கு, அதனால விலை ஏறுறதுக்கு அபாயம் இருக்கு, சாப்பாடு கிடைக்கிறதுலே தடையா இருக்கு, இப்படி எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட பீதியை கிளப்பி தகுந்த மாதிரி அப்படியே உடனே இங்கே அன்பில் மகேஷ் ஒரு ட்வீட்டு அடுத்து போகும்போது அதில் உடனே இங்கே தமிழகத்தில் இருக்கிற எரிவாயுத்துறை அமைச்சர் வந்து அது எப்பா உனக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இவங்க எல்லாருமே பெய்டு. எவனுமே இந்த சோசியல் மீடியாலையோ இந்த மக்கள்கிட்டையும் போய் உண்மையை சொல்றது கிடையாது. அவன் பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு என்ன மேலே இருக்கவன் சொல்கிறான்னா அதை ட்வீட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க வந்து நாட்டுக்கே கேடானவங்க, நாட்டு மக்களுக்கு கேடானவங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு மக்கள் பதட்டப்படாதீங்க. சிலிண்டர் தேவையான அளவுக்கு வந்து ஸ்டாக் இருக்கு, கரெக்டான அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த தட்டுப்பாடுனா இது உலகத்துக்கே வர பிரச்சனை. எப்படி கொரோனா வந்ததோ அந்த மாதிரி இது உலக நாடுகளோட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ நாம என்ன பண்ணணும், கரெக்டான அளவில் கேஸை யூஸ் பண்ணணும். கேஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட் சோர்ஸை யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இது கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணணும், சோலார் அடுப்பு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இதையும் நம்ம பண்ணிக்கணும். மக்களுக்கு தெரியும், இங்கே பெண்களுக்கு தெரியும் எத்தனை நாளில் சிலிண்டர் வரும், கரெக்டாக புக் பண்ணால் வந்துருமான்னு. இதில் காங்கிரஸ் குய்யோ முறையோன்னு கத்துறான் பாரு, அதை நினச்சாதான் வேதனையாக இருக்குது. ஏன் இன்னைய வரைக்கும் நீங்கள் உங்கள் கூட்டணி மாநாடு ஒன்று போடலை? ஏன் போடலை? போட்டு கை கோத்து நின்னீங்களா எல்லாரும்? எப்படி கட்சியில் வேலை செய்வாங்க கீழே தொண்டர்கள்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க உங்களுக்கு திமுக காரங்களுக்கு ஓட்டு கேட்டு போவீங்களா? இல்லை திமுக காரங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு போவாங்களா? எழுதி வச்சுக்கோங்க. 28 சீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 28 சீட்லையும் தோக்கடிச்சு விட்ருவாங்க. திமுக கட்சியில் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கீங்களே, நீ ரொம்ப ஒழுங்கான்னு 2 பேரும் மாறி மாறி உண்மையை பேசிக்கிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் அவ்வளோ சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பி நீங்கள் அப்படியே நாங்கள் மேலே போய் நீங்கள் சோனியா காந்தி அம்மா காலில் உளுந்து கூட்டணின்னு பேசிட்டு வந்துட்டா இங்கே கீழே இருக்கவங்களுக்கு கூட செல்லாயிடுமா? அப்போ இந்த கூட்டணியே ஒரு பொருந்தா கூட்டணி. நீங்கள் இன்னும் கூட்டணியோட மேலே ஏறல. இன்னைய வரைக்கும் மாநாடுன்னு நிர்வாகிகளை கூட்டு மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் நிர்வாகிகள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க, கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா நம்ம திமுக கொடி பிடிச்சிக்கிட்டு நம்ம போஸ்ட் ஓட்டிக்கிட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்கிறோம். இந்த ஏடிஎம்கேலேருந்து வரவங்களுக்குலாம் இந்த மறுவாழ்வு மையம் மாதிரி அதிமுகவால் கைவிடப்பட்டோர் மறுவாழ்வு மையம்னு மாற்றுங்க கட்சி பேரை. அதிமுகலேருந்து வரவங்க எல்லாத்தையும் வச்சு இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ திமுகலேயே இருந்து பிறந்ததுலேருந்து பச்சை குத்திட்டு இருக்கானே உதயசூரன், அவெல்லாம் என்ன பண்ணுவான்? அவங்களுக்குலாம் எப்போ கட்சி பொறுப்பு கொடுப்பீங்க? இவங்களுக்குலாம் வர்றவங்களுக்குலாம் எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு, எல்லாரும் அமைச்சராக்குறீங்க, எல்லாருக்கும் இது எம்பிக்கு நிற்க வைக்கிறீங்க. அப்போ திமுகலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? அந்த தொண்டர்களுக்கு மன உளைச்சல் வருது இல்லை? அவங்க இப்போ வந்து விரக்தி ஆகிறாங்கல்ல. கூட்டணின்னு சொல்லிட்டு காங்கிரஸை கொண்டு உள்ள வரீங்க. காங்கிரஸ் அவ்வளோ கொள்ள பேசி 2 பேரும் மாறி கழுவி ஊற்றிக்கிட்டாங்க. இப்போ நீ போய் 28 தொகுதியில் நீ போய் அவங்களுக்கு வேலை பாரு அப்படின்னா அப்போ திமுக நிர்வாகிகளே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதை தான் இந்த மாநாடு காட்டுது. நிர்வாகிகள் மாநாட்டில் காலியாக கிடக்கு சேர்ஸ் எல்லாம். அப்போ நம்ம நேரு வந்து எப்படி மாநாடு கூட்டுவார், எப்படி கூட்டம் கூட்டுவார் அப்படின்றத கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு. அவங்களாலே முடியலன்னா இது இல்லாமல் இங்கே உட்கட்சி பூசல் வேற. அங்கே நேருவும் இப்போ மகேஷ் பொய்யாமொழியும் அடிச்சுக்கிறாங்க ஸ்டேஜ்லேயே. சால்வை வரிசையாக போட்டுக்கிட்டே வர்றாரு. உதயநிதி எந்திரிச்சு நிற்கிறாரு. உதயநிதிக்கு போடாமல் உதயநிதியை தாண்டி போய் அடுத்து போடுறாரு யாரு? நேரு. அப்போது மேடையிலேயே நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை, பஞ்சாயத்து, சண்டை. ஒரு துணை முதல்வர் உங்கள் கட்சியில் முக்கியமானதில் இருக்கிறாரு, முதல்வரோட மையம், அவர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லிக்கிறாங்க. மேடையிலே நீங்கள் அவருக்கு சால்வை போடாமல் தாண்டிக்கிட்டு போகிறீங்க. மேடையிலேயே உங்களுக்கும் அன்பில் மகேஷுக்கும் அடிச்சுக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் உட்கட்சி பூசல் இவ்வளோ ஓட்ட உடசலை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அடுத்து வருவோம், அடுத்து 200 நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னீங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்களே இங்கே கேட்க சிரிச்சுட்டு இருக்காங்க பின்னாடி.